யார பத்தியும் கவலை இல்லை. வாப்பா எவ்வளவு கஷ்டப்படட்டும். சரி, இதோடி முடிஞ்சிட்டா அவர் வாப்பா சொன்னார்ல, அதே புகாரில வருது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை தட்டுறாரு. ஜாபிர் மகன், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தெரியும் என்னுடைய தந்தை கடன்களை வைத்திருக்கிறார். என் தந்தை என்னிடத்திலே சொன்ன உபதேசம், என் தந்தைக்கு கடனை நான் அடைத்தே ஆக வேண்டும். ஆதலால் என்னுடைய தந்தைக்காக நான் சில பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க துஆ செய்யுங்க. நீங்க நான் கூட்டுவாரேன். யாரெல்லாம் என் தந்தையிட்ட கடன் வாங்கினாங்களோ உங்க முன்னாடி அந்த கடன்கள் யாரும் என்ன செய்யப்பட வேண்டும், கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்பதாக தந்தையினுடைய 9 சகோதரியையும் பார்க்கிறார். தந்தை விட்டு சென்ற கடன்களை எல்லாம் அடைக்கிறார். வெறும் 20 வயசுல தந்தையினுடைய அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றியவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தனை சகோதரிகளையும் மனமுடிக்க வைத்து, அத்தனை சகோதரிகளையும் கண்ணியமாக வாழ வைத்து, இவரும் எப்படி இருந்தார், தன்னுடைய இன்பத்தை மட்டும் காணாமல் பல சகோதரர்கள் திருமணம் முடிச்ச உடனே அவ்வளவு நாள் வாப்பா காசுல உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். அவ்வளவு நம்ம அணியக்கூடிய சட்டை யார் காசு சகோதரர்கள், நம்ம உண்ணக்கூடிய உணவு யாரினுடைய உணவுகள், நாம் தங்கிய வீடு யாரினுடைய வீடுகள். பல சகோதரர்கள் இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பாப்பாவை பார்த்து பேசுவார், நீங்க எல்லாம் என்ன பெருசா சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்கல்ல, நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் பாத்தீங்கல்ல, உங்களுக்கு திறமை இல்ல, எங்க காலத்துல நாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம். ஆனா என்ன சம்பாத்தியம், ஆனா லட்சங்களை நாம் சம்பாதித்தாலும், கோடிகளை நாம் சம்பாதித்தாலும், இந்த இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிப்பாட்டியது என்னுடைய தந்தையினுடைய வேர்வைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும். பல சகோதரர்கள் பாப்பா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிப்போரா இருப்பார், பாப்பா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிப்போரா இருப்பார். ஆனா ஒரு நாள் கூட ஒரு கவல உணவுக்காக நடு ரோட்டிலே நம்மை கையேந்த விடவில்லை அல்லவா நம்முடைய வாப்பா. நம்முடைய தந்தை யாரிடத்திலும் கடன் வாங்கியதாக, அல்லது உங்க வாப்பா என்ற கடன் வாங்கிட்டாரு, நீங்கெல்லாம் எங்க கடனை அடைக்கணும் சொல்லி நம்ம வீட்டை தட்டிய கடன்காரர்கள் எங்காவது உண்டா? ஆனா பாக்குறோம், கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு, நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சதற்கு பிறகு, அதை விட இது பெரிய ஒரு கொடுமை. வாப்பாவுக்கு கொடுப்பதை விட நாம சம்பாதிச்சதற்கு பிறகு, நான் திறமையானவன், நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர், நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஏமாளி, இத்தனை ஆண்டு காலம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரை என்பதாக நம்முடைய பார்வையில் நம்முடைய தந்தையை பார்ப்பது இருக்கிறது அல்லவா. இதை விட ஒரு பெரிய முசீபத் இது. நன்றி கெட்டத்தனம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சிறு பிராயத்துல இருந்து நமக்கு நம்ம நல்ல ஒரு வாப்பா கிடைச்சிச்சு, நம்மளை டிகிரி படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, காலேஜில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு, நினைச்சதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு வாப்பா கிடைச்சிச்சு. ஆனா நம்ம வாப்பாவினுடைய வாப்பா அந்த சூழல்ல இல்ல.